நான் பார்த்தீங்கன்னா மேனுவல் பம்பும் யூஸ் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிக் பம்பும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். மேனுவல் பம்ப் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதே வந்து எலக்ட்ரிக் பம்ப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இதுதான் பார்த்தீங்கன்னா மேனுவல் பிரஷ் பம்ப். ஸோ வந்து இதை ஹேண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி மில்க் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கை வலிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து பேபி ஹக்கில் இருக்க இந்த பம்ப் தான் வந்து வாங்கியிருந்தேன் என் ஃபர்ஸ்ட் பேபிக்கு. ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1100 ருபீஸ் வந்துச்சு. நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்கனாலும் நீங்கள் பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டில் ஃபீட் வந்து கொடுத்துக்கலாம். இதுலேயே வந்து ஆன்டிகாலிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் வந்து வராது. ஸோ இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா மேனுவல் பிரஷ் பம்ப். அந்த ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப நேரம் கை வலிக்கும். பிகாஸ் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஹேண்ட் ப்ரெஸ் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும் போது ஷோல்டர்லாம் எனக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் எலக்ட்ரிக் பம்ப் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் பம்ப். இது பார்த்தீங்கன்னா லவ்லா பிராண்ட்லேருந்து வாங்கினேன். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என் செகண்ட் பேபிக்கும் எலக்ட்ரிக் பிரஷ் பம்ப் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே அந்த எலக்ட்ரிக் மிஷின் ப்ளஸ் அந்த பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்டெர்லைஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. இதில் பார்த்தீங்கன்னா 2 மோடு இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மசாஜ் மோடு இருக்கும், இன்னொன்று வந்து மில்க் வந்து கலெக்ட் பண்ணுற மோடு இருக்கும். ஆல்சோ இதுவும் பிபிஏ ஃப்ரீ. அண்ட் வந்து அந்த எலக்ட்ரிக் மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து டச் ஸ்க்ரீன் இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது, இன்னொன்று இதில் வந்து 2 பாட்டில் ஹோல்டர் இருக்கும். ஸோ நீங்கள் 2 பிரெஸ்ட்டுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000 வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வர்த் த மணின்னு சொல்லுவேன். பிகாஸ் நான் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி தான் இருக்கும் எலக்ட்ரிக் பம்ப். டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஆன் பண்ணோடனே இது வந்து மசாஜ் போர்ட் அந்த ஹார்டின் மாதிரி இருக்கிறதுல. ஸோ 9 லெவல் வரலும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மில்க் சக்கிங் மோட் வந்து இது. ஸோ இதுலேயும் வந்து 9 லெவல் வரலும் இருக்குது. நான் வந்து L5ல தான் ரெண்டுமே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரெஸ்ட் மில்க் ஸ்டோர் பண்ணுறது வந்து நான் ஒரு தனி வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். மேனுவல் பம்பா இல்லை எலக்ட்ரிக் பம்பா எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்வெர்ட்டர் நிப்பிள் இருக்குது, இல்லை லேச்சிங் இஷ்யூஸ் பேபிஸ்க்கு இருக்குது, நீங்கள் வந்து பம்ப் பண்ணி தான் மில்கை கொடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் பம்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஜஸ்ட் வந்து மில்க் சப்ளை நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து சும்மா ஃப்ரீக்வெண்ட் வந்து பம்பிங் பண்ணணும் அப்படின்னா மேனுவல் பம்பிங்கே போகலாம். ஸோ எலக்ட்ரிக் பம்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் சக் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து கலெக்ட் ஆகும் பாட்டிலில். ஸோ ட்ராப்பாக வர்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் டேரக்ட் ஃபீட் பண்ணிவிட்டு தான் வந்து பம்ப் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக வேரபிள் பம்பிங்னு வந்துருச்சு. அது இன்னும் டைம் சேவிங்காக இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து வேர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்களோட ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு இல்லை என்ன ஒர்க்னாலும் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். மில்க் பாட்டு வந்து அந்த பாட்டிலில் வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ பம்ப் பண்ண மில்க் வந்து இப்படி தான் இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் 4 hours வரலும் வச்சு நம்ம பாப்பாவுக்கு வந்து கொடுத்துக்கலாம். இந்த பம்பிங் மெத்தட் ஒரு ஓவரால் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் செகண்ட் டைம் மாமின்றதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.